சொல்லுவாங்க. முதலாவது காரணம், காலூ லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகைக்கு நேரம் கொடுக்கல. டேய் பாருங்க, வியாபாரம் என்று தொழிலண்டு ஒவ்வொரு காரணங்களை முன்னால் வச்சு தொழுகை இல்லாமல் இவ்வளோ பேர் சொல்லுவாங்க, எங்கள்கிட்ட தொழுகை இருக்கல்ல. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், ரெண்டாவது காரணம், மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கல். சம்பாதிச்சு வச்சது தான், சேர்த்தது தான், எல்லாம் செஞ்சது, ஆனால் மிஸ்கீனுக்கு சாப்பாடு இல்லை. மூணாவது சொல்லுவாங்க, وَكُنَّا نَخُوضُ مَعَ الْخَائِضِينَ, வீணால வேலை செய்கிறவங்களோட சேர்ந்து அதில் இறங்கிட்டோம். குழப்பவாதிகளோட சேர்ந்து அதுகளில் இறங்கி அந்த வேலைகளில் ஈடுபட்டுட்டோம். நாலாவது சொல்லுவாங்க, وَكُنَّا نُكَذِّبُ بِيَوْمِ الدِّينِ, கியாமத்தை போய் பிச்சு வாழ்ந்தோம். கியாமத்தை போய் பிச்சோம், கியாமமா ஆகிரம் அது போய் பார்ப்போம். எது வரைக்கும் இப்படி இவங்களோட வாழ்க்கை போச்சுன்னா, ஹத்தா அத்தானல் யகீன், மௌத்து வரைக்கும் இப்படி தான். திருந்தணும், மாறணும் அப்படிங்கிற சிந்தனையே இல்லை. மௌத்து வரைக்கும் அவங்களோட நிலைமை இப்படித்தான் இருந்தது. ஹத்தா அத்தானல் யகீன். இவங்களோட விஷயத்தில் அல்லாஹ் சொல்றான், கியாமத்தில் ஃபமா தன்ஃபஉஹும் ஷஃபாஅத்து ஷாஃபிஈன், எந்த சிபாரிசும் கிடைக்காது. யாரும் சிபாரிசு செய்ய இயலாது, யாருடைய சிபாரிசும் அவங்களுக்கு கிடைக்காது. இவங்க எப்படி உலகத்தில் வாழ்ந்தாங்கண்டா, ஃபமாலஹும் அனித்தذ்கிரதி முஅரிதீன், மார்க்கத்துடைய உபதேசம் அண்டா நல்லுபதேசங்களை புறக்கணிச்சு வாழ்ந்தாங்க. மார்க்கமண்டா பயானண்டா அது கணக்கில், அதை அப்படி புறக்கணிச்சு வாழ்ந்தாங்க. அல்லாஹ் இவங்களை எப்படி சொல்றான்னா, இப்படியா பற்றவங்களை கஅன்னஹும் ஹுமுரும் முஸ்தன்ஃபிரா, ஹுமுரண்ட அரபுல கழுதைக்கு சொல்றது. அல்லாஹ் சொல்றான், காட்டு கழுதைகளை போல இவங்க அப்படின்னு பேசுறான் அல்லாஹ். ஃபர்ரத் மின் கஸ்வரா, சிங்கத்தை கண்டு விரண்டோடுமே காட்டு கழுத, இதை போல விரண்டோடுறாங்க. உலமாக்கள் இப்படியெல்லாம் பேசினா சமூகம் ஒரு கேள்வி என்று கேட்கும், இப்படியெல்லாம் பேசலுமா கழுதை என்று? அல்லாவே கழுதை என்றுட்டான், அதுக்கு பிறகு என்ன? அல்லாவே கழுதை என்று பேசுகிறானே. அப்படித்தான் வாழுது சமூகம். கணக்கில் இவ்வளோ பேர் அல்ஹம்துலில்லாஹ் வந்திருக்கிறீங்க, ஆனால் இதை விட 40, 50, 60 மடங்கு வெளியில் இருக்கிறாங்க. ஏன் கணக்கில்? ஒரு கல்யாணம்டா பாருங்க, எல்லாரும் வருவாங்க. ஒரு பெரிய சாப்பாடு, முதல் நாள் நல்ல கோழி பொரிச்சு குரூப்புகள்லாம் நாளைக்கு தான் சாப்பாடுண்டு நல்ல மெனு ஒன்றை போட்டு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புனா அவ்வளோ பெரிய கூட்டம் வரும். சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம், கல்யாண வீட்டுக்கு முக்கியத்துவம். இது நான் எல்லாரையும் குறை சொல்லல. படுத்த படுக்கையில் சிலர் இருக்கிறாங்கன்னு வைங்க, எலும்பி வர முடியாத நிலைமை, அவங்களோட நிலைமை வேறு. சிலர்கள் லீவு கேட்குறாங்க முதலாளிகிட்ட, முதலாளி கொடுக்குறார் இல்லைன்ட்டு அதில் கதை வேறு. சிலவங்களுக்கு கல்யாணம் பண்ணால் தான் லீவு கொடுப்பார் முதலாளி. முயற்சியே இல்லை. பயானுன்றைக்கு மாதத்தில் கடைசி, இப்போ வளமையாக அறிவிச்சிருக்கிறோம், போன முறையும் நடந்தது. மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, மாதத்தில் ஒரு நாள், 30 நாள் துன்யாண்டு ஓடுறா. ஒரு நாள் மார்க்கத்துக்கு 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் குர்ஆனை படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏலாட்டி அல்லாஹ் கழுதேன்னு சொல்கிறதுல நியாயம் இருக்கு. அல்லாஹ் சொல்கிறதுல நியாயம் இருக்கு. அல்லாஹ் கேட்குறான் தொடர்ந்து, பல் யுரீது குல்லு இம்ரிஇம் மின்ஹும் ஐயுத்தா சுஹுஃபம் முனஷ்ஷரா, இவங்களுக்கு ஏதாவது ஏடுகள் இறங்கணுமா? ரசூலுல்லாஹ் குர்ஆன் இறங்கின மாதிரி ஏதாவது ஏடுகள் இறங்கி, பயானுக்கு போங்க உங்களுக்கு சொர்க்கத்தை தாரோம், தொழுங்க உங்களுக்கு சொர்க்கத்தை தாரோம், ஏதாவது ஏடுகள் இறங்கணுமா? அல்லாஹ் கேட்குறான். இவனுக்கு கல்லா பல்லா யஹாஃபூனல் ஆஹிரா, இவருக்கு ஆகிரத்தை பற்றிய பயம் இல்லை, சிந்தனை இல்லை, கணக்கில்லாமல் வாழ்கிறாங்க. அல்லாஹ் அதனால தான் கியாமத்தில்
மனித சமூகத்தை எழுப்பாட்டி வச்சு கேட்குற ஒரு கேள்வியில் ஒன்றுதான், யா ஐயுஹல் இன்சான். ஏன் நான் குர்ஆனையே எடுத்துகிட்டு போகிறேன்டா சந்தேகம் வரப்படாது, குர்ஆனுக்குள்ளே இருந்தே பேசிட்டு போகணும். யா ஐயுஹல் இன்சான், ஏ மனிதனே. அல்லாஹ் அழகாக கேட்பான், எப்படி? மா கர்ரக பிரப்பிகல் கரீம், சங்கையான உனது ரப்பை விட்டும் எது ஏமாத்தி? காசு ஏமாத்திட்டா, கடை ஏமாத்திட்டா, வியாபாரம் ஏமாத்திட்டா, ரெஸ்டாரண்ட் ஏமாத்திட்டா, துன்யாண்டு உலகத்தில் வாழ்ந்து என்ன ஏமாத்திச்ச உடனே? இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் சொல்லுவாங்களாம், மடமை தான் ஏமாத்திச்சு, வேற ஒன்றுமில். மடத்தனம் மனுஷனை ஏமாத்திட்டு சஹாபாக்கள் விளக்கம் சொல்லுவான். அல்லாஹ் கேட்பான் கியாமத்தில், அல்லதி ஹலகக ஃபஸவ்வாக், உன்னை படைச்சனே நான். உன்னை படைச்சது யார்? உம்மா படைச்சதா? வாப்பா படைச்சதா? டாக்டரா படைச்சு? யார் படைச்சது உன்னைய? உன்னைய படைச்சி உனக்கு கண்ணை வட்டமாக்கி தலையை வட்டமாக்கி உன்ற ஒவ்வொரு உறுப்புகளையும் அழகாக்கி உன்ற கையை நீட்டிப்பார், எவ்வளோ நீட்டமாக இருக்குது, எவ்வளோ நேராக இருக்குது. அப்படி காலைப்பார், எவ்வளோ நீட்டாக இருக்குது, ஏதாவது வளைவுகள் இருக்குதா? இவ்வளோ அழகா உன்னை படைச்சனே நான். ஃபீ ஐயி சூரத்தின் மா ஷாஅ ரக்கபக், உன்னுடைய தோற்றத்தில் யாரையும் நான் அதாவது கலக்கல், மிக்ஸ் பண்ணல, யாரையும் கலக்கல்ல. உன்னைய மாதிரி ஒரு ஆள் இந்த உலகத்தில் தேடிப்பார், கிடைக்காது. உனக்கென்று தோற்றம் தந்தேன். உங்களுக்கு தெரியும் சம்சா, அது நமக்கு தெரிஞ்ச காலத்திலேருந்து அதோட மாடல் அதுதான். ரோல்ஸ் அதோட மாடல் அதுதான், வித்தியாசம் உண்டு இல்லை. ஆனால் உனக்கென்று தோற்றம், உனக்கென்று தோற்றம் தந்தேன், அதில் யாரையும் நான் கணக்கல்ல. இவ்வளோ உனக்கு செஞ்சோம், நீ என்ன மறந்து வாழ்ந்திய உலகத்தில், கணக்கெடுக்கலையே நீ. அல்லாஹ் கேட்பான், ஒவ்வொருத்தர எழுப்பியா அல்லாஹ் கேட்பான். இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளோ தூரம் ஹோலுக்கு செலவழிக்கிறாங்க சிலர், அல்ஹம்துலில்லாஹ். முன்னின்று சாப்பாட்டுக்கு செலவழிக்கிறாங்க, நாங்கள் சாப்பாட்டை போடுறோம், எல்லாரும் வாங்க, பயான கேளுங்க, மார்க்க விஷயத்துக்காக எல்லாரும் ஒன்று கூடுங்க அப்படின்னு தானே கேட்குறாங்க, வேற ஒன்றும் கேட்கலையே. அவங்க சாப்பாட்டை போட்டுட்டு இஜித்திமாவை நடத்திட்டு யாராவது கலெக்ஷன் பண்ணுறாங்களா? இல்லையே. சல்லி தாங்க, 40 யூரோ 50 யூரோ 60 யூரோ சல்லி தாங்கன்னு கேட்குறாங்களா? இல்லையே. செலவழிக்கிறாங்க, அல்லாஹ்க்காண்டி மார்க்கத்துக்காக செலவழிக்கிறாங்க. ஏன்? மார்க்கத்தை வந்து கேள். இப்படியான ஒரு நிகழ்ச்சி ஒன்று இல்லைண்டா, இங்கே ஜும்மா பயானும் இல்லை, ஜுமேராத்து பயானும் இல்லை, மஹல்லா பயானும் இல்லை, பெண்கள் பயானும் எதுவுமே இல்லாத நேரம் இப்படியான ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்களே. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த மாதங்களில் காலப்போக்கில் இன்னும் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய தலை சிறந்த உலமாக்கள் வந்து இன்ஷா அல்லாஹ் பயான் பண்ணுவாங்க, செய்கிறதுக்கு இருக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் செய்விக்கிற காரணம் என்ன? வியாபாரமா இது? ஹோல் எடுக்கிறவங்களுக்கு வேற வேலை இல்லையா? சாப்பாடு போடுறவங்களுக்கு, ராவு பகலா சமைக்கிறவங்களுக்கு வேற வேலை இல்லையா? அவங்களுக்கு என்னத்துக்காக வேண்டி? அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறாங்க. ஆனால் சமூகம் கணக்கெடுக்குதில்லை. கூட்டாளிமார் இருப்பாங்க, கணவன்மார் இருப்பாங்க, கொஞ்சம் புத்தியை சொல்லி மார்க்கத்தை சொல்லி அவங்கள கூட்டிட்டு வர பாரு.